செவ்வாய் பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய மனதில் எந்நேரம் ஒரு காட்டு தீ மாதிரி இது மனதில் அப்பப்போ இருந்திருக்கும். எப்பவுமே புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மறக்காத அப்படிங்கிறது அந்த காட்டு தீ எந்நேரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இன்னொரு முறை அந்த இடத்துல நம்ம அவமானப்பற்றக்கூடாது. அதுதான் இவங்களுடைய கான்செப்ட். தன்னம்பிக்கையை எந்த இடத்துலையுமே இவங்க இழந்துட மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தைரியமாக இருப்பாங்க. இன்றைய தினம் நமக்கு கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் இன்னும் கொஞ்சம் மோசமாக கூட இருக்கலாம். ஆலய மறுதினம் நிச்சயமாக நமக்கு வெற்றி காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உள்ள நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். எந்த இடத்துலையுமே நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தோடு இருக்கவே மாட்டாங்க. தைரியசாலிங்க. அங்கே செவ்வாய் ஆட்சி அதிபதியாக அமர்ந்திருக்கிறாரு. அதனால் இவங்கக்கிட்ட தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அளவுக்கு மீறிய முயற்சி, வெறித்தனமான முயற்சி, இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்களுடைய எண்ணமே பார்த்திங்கன்னா எல்லார் இடத்துலையும் உதைப்படுற கால் பந்தாக இருக்கிறத இவங்க விரும்பவே மாட்டாங்க. எப்பவுமே சுவத்தில் ஒரு பந்து எரிஞ்சோம்னா அது திரும்ப நம்மக்கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, உழைப்பை போட்டோன்னா அந்த உழைப்புக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கைப்பந்து மாதிரி இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறதே ஒரு மேன்மை பொருந்திய ராசி, கடினமான உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி, அசால்ட்டாக எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி, அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னா பேர் வாங்கியிருப்பாங்க. கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை அனுபவிப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். பேச்சு, வேலையில், செய்கிற தொழிலில் எல்லாத்துலேயுமே மேன்மை பொருந்திய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழிலை அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வாங்க. சாதாரணமாக ஒரு பொருளை எல்லோரும் பார்ப்போம், ஆனால் அவங்க இதை எப்படி லாபகரமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு திறமசாலிகளாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொன்னால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். விசாகம் சூரியனோட நட்சத்திரம். அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், ஒரு குரூப்பை வழி நடத்துறது, ஒரு கம்பெனியை வழி நடத்துறது, இதெல்லாம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தெரியும். அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். தொழிலை எப்படி நடத்தணும், எப்படி ரன் பண்ணணும், எப்படி அடுத்தடுத்த பிளான் போடணும் அப்படின்னு திட்டமிடுதல் உங்ககிட்ட இருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அதனால் நல்ல ஒரு புத்திசாலித்தனம், திறமசாலித்தனம், நுண்ணறிவு, இது எல்லாம் பகுத்தறிவு, இது எல்லாமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதனால அவருடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு
நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எதிர்பாராமல் திடீர்னு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை இவங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்கன்னாவே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நிறைய நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். முக்கியமாக ஒரு சில நபர்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் தைரியமாக இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வேலையில் கூட கொஞ்சம் ஆர்வமாக இறங்குவீங்க, தைரியமாக இறங்குவீங்க. அப்படி இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதை கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர்னு எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை, சிக்கல் எல்லாமே சரியாகும். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். வீட்டில் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெருமைப்படுற மாதிரி, மகிழ்ச்சி படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு தனி ஒரு புகழ், பெயர் இதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே ரொம்ப தைரியமான ராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய செயல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தைரியமுள்ள ஒரு பெண்ணாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி பெண்கள் வர போகிறீங்க. எதிர்பாராமல் ஒரு சிலருடைய உதவி கிடைக்கும். அதன் மூலிமா மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்க பாராட்டுற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, உங்களுடைய வேலையிலையும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆழ்ந்த யோசித்து ஒரு முடிவு எடுப்பீங்க. அனுபவபூர்வமாக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவரால் ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் வேகத்தை விட விவேகமாக செயல்படுங்க. ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. அதுவும் சூரியனை அதிபதியாக கொண்ட விசாக நட்சத்திரக்காரங்க இன்னும் வேகமாக செயல்படக்கூடியவங்க. இந்த வேகத்தை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் அலைச்சலை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலைச்சல் அதிகமாக இருக்குது, அதில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பாக வெளியில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லை வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அனுசரணையாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
குடும்ப விஷயங்கள வெளிநபர்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுவும் குடும்ப ரகசியங்கள பொதுவா நீங்க வெளியில யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில வெளிநபர்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இன்னல்கள தரும் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய இன்னல்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தந்தைக்கு கூட ஆரோக்கிய விஷயமா ஒரு சில தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் உற்சாகம் குறைந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோம்பல் கொஞ்சம் ஏற்படும். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சலிப்பா, கொஞ்சம் சோம்பலா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில ஏற்படும். கொஞ்சம் கவனமா இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும், மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தீபம் போட்டு வழிபடுறது, ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களை வழிபடுறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். வீட்ல எந்த சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குதா? தடைபட்டுக்கிட்டே இருக்குதா? தொழில்ல லாபம் கிடைக்கலையா? இந்த தேங்காய் தீபம் போடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியா அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.